சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் நடிப்பில் வெளியாகி இருக்கிற L2 எம்புரான் அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு செகண்ட் பார்ட் ஃபிலிம், அதாவது லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மோகன்லால் நடிப்பில் முன்னாடி வந்துருந்துச்சு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு அந்த படத்துக்கு. கேரளா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடே வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த படத்துக்கு இருந்துருந்துச்சு. தெய்வபுத்திரனை தவறு செய்யும் போது சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கறது. அந்த லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் மிஸ்டீரியஸான கேரக்டராக வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரோட அடுத்த பார்ட், அந்த கேரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா, அதை இந்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு சூப்பராக பிருத்திவிராஜ் அவர்கள். இந்த படத்தில் மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்னென்னு பார்க்குறேன்னா மோகன்லால் சார் அவர் தான் வந்து பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அதிகமான ஸ்க்ரீன் டைம் வந்து அவருக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் தான் வராரு. இருந்தாலும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர டிமாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் வரும்போதெல்லாம் அந்த லூசிஃபர் அந்த கேரக்டரோட வெயிட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நிறைய படங்களில் பில்டப்பே வந்து ஒரு நெகட்டிவாக வந்து அமையலாம். என்னடா ஓவராக பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோவுக்கு அப்படிங்கிற மாதிரி அமையலாம். ஆனால் இந்த படத்தில் அந்த பில்டப் சீன் எதுவுமே வந்து அது பில்டப் சீன் மாதிரியே இல்லை. அவ்வளோ நேச்சுரலாக வந்து ஃபீல் ஆகிறனால அந்த கேரக்டரோட வெயிட் வந்து நமக்கு ஒவ்வொரு பக்கமும் ஏறிக்கிட்டே இருக்கனால அவரோட ஒவ்வொரு ப்ரெசன்ஸுமே வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். நெகட்டிவாக எப்படி அப்படிங்கிறத நான் கடைசியாக ஒரு தாட்டி சொல்கிறேன். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு நெகட்டிவாக நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லேகியாக வந்து ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த கதையவே செட் பண்ணுறாங்க. நம்ம லூசிஃபர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தாலும் அந்த ஒரு கேரக்டரோட பையன் அப்படிங்கும்போது அந்த ஒரு சிஎம்மோட பையன் வந்து அடுத்த சிஎம் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நார்த் சைட்லேருந்து நடக்கிற பாலிடிக்ஸ், அந்த ரிலீஜியனை வச்சு நடத்துகிற அந்த பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் போகும் இதை எப்படி அவரோட கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு எழும்பிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னதான்டா சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லுமே தோணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூசிஃபர் பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் எடுக்கும். அதனாலே என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேருக்கு லேகியாக ஃபீல் ஆகணும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் லூசிஃபர் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பார்த்துடாதீங்க, இது உங்களுக்கு லேகாக ஃபீல் ஆகும். இது ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரன் டைம் வந்து குறைச்சிருக்கலாம். ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் இதை நான் சொல்லி ஆகணுங்க. ஒரு ஹீரோவுக்கு வந்து மாசான சீன் வைக்கணும் அப்படின்னா ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஒர்க் ஆகியிருக்கு நிறைய சீனில். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னாலும் அப்படி இருந்தாலும் வேணும்னே திணிச்ச மாதிரி ஃபீல் வந்து நிறைய இடத்துல அந்த ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் போட்டு நடந்து வர விஷயங்கள்லாம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலே படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கான ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய நேரத்தில் பயங்கர போரிங்காக இருக்குது. டக்குன்னு ஃபைட்டை கொண்டு போய் அடுத்த இடத்துக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து கதை வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மூவி டீம். அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு பார்ட் L3 அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டுக்கும் லீடு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான. இப்போது புஷ்பா படத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான ஆளாக காட்டிட்டு அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் பண்ணி தேர்ட் பார்ட்டு ஒரு ஹைப்போட கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூசிஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாப்புல ஒரு ஊரில். அதோட ஃபஸ்ட்டு படம் வந்து முடியுது. செகண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆளுன்னு காட்டுறாங்க. அமெரிக்காவில் இல்லை வந்து பிரிட்டிஷில் எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. அவர் நினச்சா யாரை வேணால் எங்கே வேணால் போய் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து இதில் காட்டுறாங்க. ஆனால் அவர் யார், அவருக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மறுபடியும் நம்ம தலைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதுதான் இந்த கதையோட ஒரு இன்ட்ரெஸ்டாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் மெயின் பிளாட். லூசிஃபர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு மிஸ்டீரியஸாகவே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு இந்த படத்தில். இருந்தாலும் இவர் அவ்வளோ ஓவர் பவராக காட்டும்போது வில்லன் அந்த அளவுக்கு டிமாண்டிங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழும்புது. ஏன்னா வில்லன் கேரக்டர் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணும்போது இவர் தான் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது அவர் மேலே பயங்கரமான ஒரு கோவம் வருது. இவ்வளோ கொடூரமான ஆளாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோகன்லால் சாரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது வில்லனுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஈஸியாக எப்படியும் தோக்கடிச்சிருவாங்க ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு செட் ஆகிட்டனால அந்த ஒரு டென்ஸ் ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியும் வில்லன் தோற்றுருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தோக்கடிச்சிருவாப்புல.
ஆனால் இவர் யார் அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் வந்து நமக்கு எழும்பிக்கிட்டே இருக்கனால அது இந்த படத்தை வந்து அழகாக கேரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. அதை மட்டும் இவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் ஒர்க்காக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி தோணுச்சு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன், நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எப்பயாவதாக தான் இருந்தாலும் இந்த கதை சுற்றியுமே லூசிஃபரை, அதாவது எம்புரான் அப்படிங்கிற கேரக்டர் அவர் நிறைய பேர் சொல்கிறாங்க, எந்த பேருங்கிறது அவருக்கே தெரியல. ஒவ்வொரு தாட்டி கேட்கும்போதுமே வந்து ஒவ்வொரு பேர் சொல்கிறாப்புல. மோகன்லால் சாரோட கேரக்டரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே இந்த கதையை வந்து ரொம்ப ஈஸியாக பொறுத்துரும். மற்ற கேரக்டர் ப்ளே பண்ணுற ரோலும் அந்த கேரக்டருக்கு வேல்யூ ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரைட்டிங் வந்து உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ் சார் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சு வாரியரோட கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் லாஸ்ட் இருக்கிறதுக்கும் அவங்களோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே ஆயிருக்கு. அந்த பொலிட்டிக்கல் சட்டையர், அவர் என்ன பொலிட்டிக்கல் சட்டையர் சொல்ல வந்திருக்காரோ அதையும் வந்து ஒரு நாசுக்காக கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு புரிய வேண்டியவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவராலாக ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த கன் ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லை காரில் ஒரு சீன்லாம் வருது, அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இருந்தாலும் ஸ்லோ மோஷனாக குறைச்சிருக்கலாம். அது ஒன்று தான் வந்து எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. மியூசிக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சீனையுமே வந்து மியூசிக் எலிவேட் பண்ண மாதிரி தெரில, ஒரே ஒரு சீனை தவிர. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு பாட்டு வந்திருக்கும் லூசிஃபர் படத்தில், வாராண்டா வாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் சாங் வந்து வந்திருக்கும். அதை லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த படத்துலேயும் வந்து ஒரு சீனில் வச்சுருக்காங்க, மெயினான சீனில். அந்த படத்தில் மட்டும்தான் அந்த மியூசிக் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு அந்த சீனை அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து இவர் தாங்க ஷோ ஸ்டீலரே அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஒட்டுமொத்த படத்தையும் வந்து இவர் ஒரு ஆளாக கேரி பண்ணி கொண்டு போகிறாரு. இத்தனைக்கும் அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இது சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. டைரக்ஷன் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் அதாவது அந்த ஃபாரின் கண்ட்ரீஸை காட்டுற இடங்களாக இருக்கட்டும், ஹெலிகாப்டர் ஷாட், அந்த பாம் பிளாஸ்ட்லாம் நிறைய இடத்துல நடக்குது. எந்த இடத்துலையும் சிஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல, பிசிறு தட்டாமல் இருக்குது அந்த ஒர்க் அப்படிங்கிறத வந்து நம்ம அசால்ட்டாக சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் படம். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த லேக் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கதைக்குள்ளே, அதாவது இந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நகர்ந்து போயிடுது படம். அப்படி போகலை, உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ட் 3க்கான லீடு வேறு கொடுத்துருக்காங்க. அது எந்தளவுக்கு அருமையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. அதாவது இந்த 7ஆம் அறிவு படத்தில் டாங்லி கேட்பார் இல்லையா, அவன் யார், அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சைனாவை சேர்ந்த ஒரு கேரக்டர், ஒரு கேங்ஸ்டர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, அவன் வந்து யார், லூசிஃபர் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பில்டப்போட இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ லூசிஃபர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு படம் வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஒரு ஹைப் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் இந்த படம். இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க தேட்டரில் போய்? அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.